ஹலோ காய்ஸ், வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு என்னுடைய உயிர் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம லைன்மேன் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். ஆஹா ஓடிடியில் டுடே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மூவி தூத்துக்குடியில் உப்பு விவசாயம் பார்க்குற ஃபேமிலியில் ஒரு கஷ்டப்படுற அப்பா மகனை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்பா ஈபிளில் லைன்மேனாக இருக்காரு. அந்த பையன், அதாவது நம்ம ஹீரோ, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாச்சும் இன்வென்ஷன் பண்ணணும்னு இருக்காரு. அப்படி இருக்கச்ச தன்னோட அப்பா கஷ்டப்படுறத பார்த்து அவரோட ஒர்க்கை ஈஸியாக மாற்றுற மாதிரி இவர் ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு எப்பயும் போல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை நம்பியே பென்ஷன் போட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வெயிட்டிங்கில் இருக்காரு. எதுவும் வேலைக்காக தெரிஞ்சு சென்னை போய் சிஎம் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அவர் அந்த ப்ராஜெக்ட் டெப்ளாய் பண்ணாரா இல்லையா, எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணாருன்னா அந்த மூவியோட மெயின் ஸ்டோரியை இதில் காப்பர் ஃபேக்டரி ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சைட் ஸ்டோரி நல்லா தான் கொண்டு போனாங்க. பட் அந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ளாட்டாக முடிச்சிட்டாங்க. அந்த கேரக்டரோட ஃபீலிங்ஸை நல்லாவே கன்வே பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸில் நல்லா போகிற மாதிரி கொண்டு போய் டோட்டல் மூவியும் ஃப்ளாட்டாக முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 5.5 ஸ்டார் தான் கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வச்சா